ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தலைமை மருத்துவமனையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஆஃபீஸர், டிரைவர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற பலவிதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th பாஸ், டிப்ளமோ, எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க வரைக்கும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் 21 விதமான பதவிகள், 21 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு மேலே காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எழுத்து தேர்வு கிடையாது. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 24 மார்ச் 2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி, விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம சைட்லேருந்து. இந்த இடத்துல மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங், மொத்தம் பார்த்திங்கன்னா 21 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்களா, அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது என்ன இப்போ கடைசியாக எடுத்த 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவை இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. பழைய ஃபோட்டோவை ஒட்டிடாதீங்க. அதை ரீசனாக வச்சு கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர், இரண்டாவது கணவர் அல்லது தந்தையின் பெயர். கல்யாண பெண்கள்லாம் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சருக்கு ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் தந்தை பெயரவே மென்ஷன் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மற்றும் வயது ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அது கீழே வந்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 5வது ஆதார் எண், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6வது கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். 7வது மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. 8வது மதம், சாதி, வகுப்பு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். 9வது உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கான டாக்குமெண்ட் வேணும். ஸோ இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. முகவரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி மற்றும் தற்காலிக முகவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முகவரிக்கு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலகம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி ரெண்டும் வேறுனா வேறு அட்ரஸ் எழுதுங்க. இல்லை ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் மற்றும் தேதி, இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே விண்ணப்பதாரர் கையொப்பம் கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றிப்பமிட்ட சான்று நகல்களை இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. ஒரிஜினல் எதுவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 24ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. சரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். இரண்டாவது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். 12,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆஃப் பிஹேவியர் தெரப்பி. இதுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 40 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 23,000 ரூபாய் மாத சம்பளம். சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் MSW முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆய்வக நுட்பர், அதாவது சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இதில் கூடவே நீங்கள் டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலும் சரி முடிக்காட்டியும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி. 25,000 ரூபாய் மாத சம்பளம். ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். மாதம் 8,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்தன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th +2 முடிச்சிருக்கணும். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுநர் டிரைவருக்கான வேலை வாய்ப்பு. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 13,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கவங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40,000 ரூபாய் உங்களுக்கு 60,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12th முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் அல்லது தாவரியலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருட சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தா சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி இதில் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். DGNM அல்லது BSc நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 18,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சப்போர்ட் ஸ்டாஃப், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் 8,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட் உங்களுக்கு 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி இல்லது டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் சம்பளம். லேப் டெக்னீஷியன் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக 1 year கோர்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். 13,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ANM இந்த ரோலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ANM ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அல்லது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் சம்பளம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நீங்கள் டிப்ளமோ அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணணும். 13,500 ரூபாய் சம்பளம். அதன் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 10th பாஸ் பண்ணிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வேணும். பர் டே சேலரி எதுக்கு கொடுக்குறாங்க 708 ரூபா ஒரு நாளைக்கான சேலரி. அட்டெண்டர் ஆர் கிளீனர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பர் டே சேலரி தான் உங்களுக்கு 612 ரூபா. கவுன்சிலர்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவே விண்ணப்பிக்கணும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்று, மதிப்பெண் சான்று, மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், சாதி சான்று, இருப்பிட சான்று, முன் அனுபவ சான்று, சிறப்பு தகுதிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஸ்ட்ரிக்ட் உமன் ஆர் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரிலாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வச்சுட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இதுதான்.
மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலையோ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது நான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.